ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் வந்து இன்றைக்கா நாளைக்கா என்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தேதியில் ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குது, அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்ற அளவுக்கு நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அதிகமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் வரும், எந்தெந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட்டு லெவல், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தகவலாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதாவது இன்றைக்கி கூட வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 1 வீக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போவோம். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்க் உடையவங்களுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து ஜென்ரலு தமிழெல்லாம் வந்து எல்லாருமே எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து இந்த வருஷம் நமக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்றது தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழில் வந்து ரொம்ப குறைவான மார்க் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வருது. அதனாலேயே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் அப்படின்னு. ஸோ விஏஓவாக இருந்தீங்கன்னா கூட விஏஓக்கு கூட மார்க் வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு 10லேருந்து 15 மார்க் வரை வந்து கண்டிப்பாக குறையும். அதாவது விஏஓ போஸ்டிங்க்கு வந்து சொல்கிறேன். அதர் போஸ்டிங்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து கட் ஆஃப் குறைய போகுது. அதை வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதற்கப்புறம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இதுதான் வந்து நிறைய பேர் டவுட்டு. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸே ஆகாது அந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த ரீசெண்டாக ஒரு 4000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 4000 சில்லற மொத்தம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9000 வேக்கன்சிஸ். இதில் நிறைய புதிய போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரிலாம் வந்து முடிச்சிருந்தீங்க, அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னால அந்த டேட்டா என்ட்ரிக்கான தனியான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்தந்த என்ன ஸ்பெஷலாக நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களோ அதற்கு தக்கன மாதிரி வேக்கன்சிஸும் வந்து நமக்கு போடுவாங்க. இப்போ வந்து நமக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க் வரும், நீங்கள் விஏஓவுக்கு நான் சொல்கிறது, விஏஓவாக இருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 150 மார்க்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த வருஷம் வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு அவ்வளோ கட் ஆஃப் குறையும். இதே வந்து நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எழுதும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து இருக்காது. ஸோ இந்த வருஷம் எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவுமே கட் ஆஃப் வந்து குறையும். இதே வந்து நீங்கள் ஜென்ரல் வந்து இருக்கிறீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுல கண்டிப்பாக கொஞ்சம் வந்து மார்க் மற்ற கம்யூனிட்டி ப்ரையாரிட்டி எல்லாத்திலும் இதில் வந்து கொஞ்சம் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து நமக்கு மார்க் அதிகமாக இருக்கும். ஒரு 150 அந்த மாதிரி 150க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு விஏஓ போஸ்டிங்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதே வந்து கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பிசி எம்பிசி டிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, முக்கியமாக வந்து எம்பிசி டிசி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 140 மார்க்கு, நீங்கள் 140 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கிளியரன்ஸாக நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகலாம். இதோடு கூட உங்களுக்கு வந்து தமிழ் வழி கல்வி, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டாதாரி, கொரோனாவிலே தாயார் தந்தை இழந்தவங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் விதவை, ஆதரவற்ற விதவை, அதற்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 140 மார்க் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வருடம் வேலை கிடைக்கும். கவுன்சிலிங்ஸ் வர நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு மார்க் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நான் சொல்கிறேன், அதாவது கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் பேப்பரும் வந்து கம்மி, அதோடு கூட மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மி. அதனால தான் வந்து சொல்கிறேன். இதே வந்து பிசி பிசிஎம் இந்த மாதிரியான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு
130 மார்க் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு 130 மார்க் எடுத்தாலே நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர நம்ம போகலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் 130 மார்க் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இதே வந்து இதிலேயே வந்து மாற்றுத்திறனாளியெல்லாம் வந்து இருப்பாங்க. மாற்றுத்திறனாளியெல்லாம் நீங்கள் இருந்து நீங்களும் வந்து இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கூட சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதற்கப்புறமா வந்து நமக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 மார்க் வந்து எடுத்ததுனாலே நமக்கு இந்த வருஷம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இதிலேருந்து நீங்கள் முன்னுரிமை சான்றிதழ்கள் எல்லாமே சமர்ப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவுன்சிலிங்ஸும் வந்து போகலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமைகள்லாம் இருக்கிற பட்சத்தில் வேலை கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய் கவுன்சிலிங்ஸ் போகிறது வர நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நமக்கு வேக்கன்சிஸும் இதற்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.